இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் கட்டிங் ப்ராசஸ பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம வந்து வுட்டன் போர்ட்ல வந்து ஸ்விட்ச் கட்டிங் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து நெறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. அதாவது பிவிசில நீங்க செய்யலாமே அப்படின்னு. ஸோ பிவிசிய கம்பேர் பண்ணும்போது வந்து டியூரபிளா இருக்கும். ஸோ இது நான் செய்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து கஸ்டமர் வந்து ஐலம் ஷீட்ல தான் அவங்க வீட்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அத ரீப்ளேஸ் பண்ற மாரி கேட்டதுனால நம்ம வந்து அதே மாரி பண்ணி குடுத்துருக்கோம். இந்த போர்ட் கட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து மார்க் பண்றது, இன்னொன்னு வந்து கட் பண்றது. இந்த மாரி ஐலம் ஷீட்ல வந்து நம்ம வந்து ஸ்விட்ச் கட்டிங் செய்றது வந்து ஒரு சில பயன்களும் இருக்குது. நமக்கு தகுந்தாப்புல வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். எலக்ட்ரிக் வேலை பார்க்குறவங்க, எலக்ட்ரீஷியன்லாம் வந்து கேட்கிறப்ப ஹெவி டியூட்டியா வேணும், டியூரபிளா வேணும்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இது ஒரு குட் சாய்ஸா இருக்கும். ஸோ நம்ம மார்க் பண்ண மாரியே இத வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பிறகு நம்ம வந்து ஸ்விட்ச வச்சு பார்த்து அதுக்கப்புறம் ட்ரில் பண்ணி நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்விட்ச வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். மத்த மாடுலர் டைப் ஸ்விட்சஸ் காட்டிலும் இந்த மாதிரியான ஸ்விட்சஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லைஃப்பும் அதிகமா வரும். நமக்கு கொஞ்சம் சீப்பாவும் வேலை வந்து முடியும். ஸ்விட்ச் எல்லாம் நம்ம வந்து போர்ட்ல ஃபிட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து கன்சீலா இருக்க பாக்ஸ வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்விட்ச் கட்டிங்க்கான வீடியோ தனியா வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம்.